Hi all, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திவ்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மீஷோவோட பிளாக் பஸ்டர் சேல் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலிகண்டா ஒரு கிளாஸியான லுக் இருக்கிற ஜுவல்லரியாக வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸிக்கு போடுறது, ஜீனுக்கு போடுறது, டிஷர்ட்டுக்கு போடுறது, அப்புறம் நீங்கள் எந்தெந்த மாதிரியான வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்லாம் போடுறீங்களோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஜுவல்லரி அண்ட் ட்ரெடிஷ்னலாகவும் போடலாம். எப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு அழகான குர்தா செட்லாம் போடும்போது, எலிகண்டான குர்தா செட்லாம் போடும்போது இதை வந்து வியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஜுவல்லரிகள் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 100க்குள்ளேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, பிலோ 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஹையஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தா அண்டர் 170 தான். 170 கூட வராது, 150 160 அந்த ரேஞ்சிலே வந்து மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கிளாஸியான லுக் இருக்கும், ஆனால் ப்ரைஸ் ரொம்பவே கம்மி. இது எல்லாமே வந்து தீபாவளி கலெக்ஷனுக்காக நான் வந்து இந்த பிளாக் பஸ்டர் சேலில் வந்து ஆர்டர் பண்ணது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜுவல்லரி என்ன அப்படின்னா, இது வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அண்ட் லாங் வீடியோவில் வந்து இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாத்தோட லிங்க்கும் இருக்கும். ஏன்னா ஷார்ட்ஸில் ஷேர் பண்ண முடியாது, ஒன்லி கோட் நம்பர் மட்டும் தானே கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு பேங்கிள் போட போர் அடிக்கிறவங்களுக்கும், இல்லை எலிகண்ட்டாக சிம்பிளாக நமக்கு வந்து இந்த காப்பு மாதிரி போட்டால் போதும் சிங்கிளாக அப்படின்னு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்க்கும் போடலாம், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கும் போடலாம். அந்த மாதிரியான ஒரு ஜுவல்லரி தான். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குமே தவிர இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இது வந்து வாட்ச்க்கு பதிலாக நீங்கள் வந்து இதுமாரி போட்டு ஒரு சைடில் பிரேஸ்லெட் போட்டுக்கலாம், இல்லை ஒரு சைடில் வாட்ச் போட்டுக்கிட்டு ஒரு கையில் இந்தமாரி போட்டால் கூட சூப்பராக இருக்கும் பார்க்க. அதான் இது வந்து ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டுக்கும் நல்லாயிருக்கும், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், என்ன சொல்கிறது, இது வந்து பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு. நான் பிரேஸ் மெட்டல் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 163. எனக்கு வந்து கொஞ்சம் ஆஃபரில் வந்து 150 கிட்டே தான் நான் வாங்கினேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கஃப் இயரிங்ஸ், அதாவது நமக்கு இந்த சைடு காதெல்லாம் வந்து தோடு போடணும்னு ஆசையாக இருக்கும். ரீசெண்டாக இந்த நயன்தாரா அவங்களோட அந்த கஃப் இயரிங்ஸ், சாரி இந்த சைடில் இயரிங்ஸ் வந்து இப்போ இயர் பேசிங் பண்ணி, சாரி இந்த சைடில் வந்து அவங்க வந்து இயர் பேசிங் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, செம்ம வைரலாக போயிட்டுருக்கு இல்லையா. ஆனால் நான் இது முன்னாடியே வாங்கிட்டேன், இப்போ தான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆனால் முன்னாடியே வாங்கி எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். கஃப் இயரிங்ஸ் தான் இது. இது வந்து நமக்கு நோஸ்பினாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கும்போது நான் வந்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ரிங் டைப்பில் தான் உங்களுக்கு கஃப் இயரிங்ஸ் இருக்கும். நான் வியர் பண்ண வீடியோ வந்து சைடில் காட்டுறேன் உங்களுக்கு. 2 காதுக்குமே வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே இங்கேருந்து இது வரைக்கும் போட்டுக்கலாம். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. இதில் வந்து 12 பீசஸ் இருக்குது. இது வந்து 198 ருபீஸ்க்கு இருந்துச்சு. நான் ஆஃபரில் வந்து கம்மி பண்ணி வாங்கினேன், டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க வந்து இந்த காயின்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி எனக்கு வந்து நிறைய காயின்ஸ் ஆட் ஆகி அதில் வேற எனக்கு அமௌண்ட் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து நம்ம தோடே போடாமல் கூட இதை மட்டுமே போட்டுட்டு டிஷர்ட்லாம் போட்டு போகலாம், நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து வாட்ச் ஒன்று ஆர்டர் பண்ணி இதுவும் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். வாட்சுக்கு வந்து பேர் பண்ணி போடுற மாதிரி இந்த பேங்கிள்லாம் அட்டாச் பண்ணி போடுறாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்காக ஸ்டைலாக பேங்கிள் மாதிரியோ காப்பு மாதிரியோ சிங்கிளாக ஒரு பிளைன் லுக்கில் இருக்கிற மாதிரியான பேங்கிள் காப்பு மாதிரி ஒன்று வாட்சோட உங்களுக்கு சேர்த்து போடுவாங்க. அது மாதிரி இருந்தது கோம்போவா. பட் அது வந்து ப்ரைஸ் கூட 1000க்கு மேலே இருந்தது. எதுக்கு நம்ம கூட வாங்கிட்டு வாட்ச் தனியாக வாங்கிட்டு இது மாதிரி தனியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன். அது எந்த பாக்ஸ்ன்னு தெரில, காமிக்கிறேன் அடுத்தது. வாட்ச் வந்து தனியாக எனக்கு வந்தது. நான் வந்து ஏற்கனவே பிங்க் ஆர்டர் பண்ணி அது வந்து ப்ரோக்கன் ஆகிட்டுன்றதுனால க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரியான வாட்ச் இது, சூப்பராக இருந்தது, குவாலிட்டியாக தான் இருக்குது, ப்ரோக்கன் ஆகலை. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்து தான். ஆனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா இது பிராண்டட் கிடையாது இல்லையா, அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எல்லா கலர்லையுமே இருக்குது. ப்ளூ கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது, க்ரீம் கலர் பீச் கலர் மாதிரியா இருக்குது. எனக்கு வந்து இன்னமும் நல்லா இருந்தது, க்ரீன் வந்து பிடிச்சிருந்தது. இதோட அந்த பிரேஸ்லெட் மாதிரி உள்ள வளையல் மாதிரி போட்டுக்கிட்டா அதுவும் நல்லாயிருக்கும். அது நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது ரெண்டுத்தையுமே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 196 rupees. அந்த ப்ரைஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ நெக்ஸ்ட் பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், அந்த வாட்ச் கூட பேர் பண்ணி போடுறதுக்குனே நான் வந்து தனியாக வாங்கியிருந்தேன். இதில் வந்து 3 பீஸ் மாதிரி சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வாட்ச் கூடயும் போட்டுக்கலாம், தனியாக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் சிங்கிளாக கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லாயிருக்கு. இதோ இதுதான் வாட்ச் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதில் வந்து பி பிரேவ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இன்னும் 2 இருக்குது. சரியான மழை. இங்கே இருக்குது, காப்பு மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் தான், அட்ஜஸ்டபிள். எல்லாமே வந்து அட்ஜஸ்டபிள் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். எல்லாமே தனித்தனியாக போட்டாலும் நல்லாயிருக்கும், எல்லாமே சேர்ந்து போட்டாலும் நல்லாயிருக்கும். இது என்ன லவ்னு எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட இது நீங்கள் பண்ணலாம். நல்லா இருக்குல்ல, உங்கள் ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட்டுக்கே வந்து கிஃப்ட் பண்ணா கூட இதை நீங்கள் பண்ணலாம். எனக்கு கை ரொம்ப ஒல்லியாக இருக்குது பொழுது, கடகடன் இருக்கு. இங்கே நின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதோட நம்ம வந்து இந்த வாட்சையும் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம கை செம்மையாக இருக்குல்ல. இல்லைன்னா இது மட்டுமே கூட போட்டுக்கலாம். எனக்கு கையில் கிடுகிடுன்னு ஓடுது. நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு. மழை ரொம்ப போயிடுறதுனால ஓவர ஸ்வெட். ஸோ இது கதவு சாத்திரி. இந்த 3 பீஸும் பார்த்தீங்கன்னா வந்து 178 rupees. அதான் எல்லாமே வந்து அதில் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees கிட்டத்தட்ட கம்மியாகிடும். எல்லாமே 150 ரேஞ்சுக்கு தான் நான் வந்து வாங்கினேன். இதில் வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. நம்ம இந்த டிசைன் தான் எடுக்கணும் இல்லை, நிறைய இருந்துச்சு. எனக்கு வந்து இது பிடிச்சிருந்தது சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பல்கான இயரிங்ஸ், அதாவது வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு போகிற மாதிரியான இயரிங்ஸ். சாரி, வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கெலாம் போடுற மாதிரியான இயரிங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீசஸ் வரும். 160 rupeesக்கு 6 பீசஸ் வரும்.
ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் சேல் போடும்போது நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே ப்ரைஸ் கம்மியாகும். மேக்ஸிமம் 1000க்குள்ளேயே எல்லாத்தையுமே நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு தேவையானது வாட்சு, பிரேஸ்லெட்டு, இயரிங்ஸு, கஃப் இயரிங்ஸு, செயின் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலான்ட்டு தான் நான் வெயிட் பண்ணி வாங்கினேன். எனக்கு வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இல்லை, இது மாதிரி கிடைக்கல ரொம்ப நாளாக. ஆனால் இது வாங்கணுன்ட்டு நான் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டுட்டு இருந்தேன். 200க்கு மேலே தான் இது இருந்துச்சு நார்மல் டேல. ஆஃபர் டேல தான் நமக்கு கம்மியாக வரும்னு சொல்லிட்டு இப்போ வாங்கிட்டேன். மேக்ஸிமம் வந்து நல்லா எலிகண்டான லுக் இது வந்து கொடுக்கும். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கும் போட்டுக்கலாம், மேக்ஸிக்கலாம். இந்த ட்ரெஸ்க்கே வந்து போடலாம். சரி ஓப்பன் பண்ணலையேன்னு நான் வந்து போடாமல் இருந்தேன். இந்த மாதிரி ரிங் டைப்ல வந்து இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கோல்டன் கலர்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி வீட்டில் போட்டுக்கிறதுக்கே நல்லா இருக்கும். இதுலயே வந்து நிறைய டிசைன் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் எனக்கு நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது செயின்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டான 5 பெண்டன்ட் உள்ள டிஃப்ரெண்ட்டான. ஸோ லாஸ்ட்டு வந்து நான் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது. செயின் குட்டி குட்டி நல்லா தின்னாக உள்ள செயின் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கெலாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி செயின் தான் இது. இதில் வந்து 5 செட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு பெண்டன்ட் வந்து சாரி, ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு இந்த டாலர் மாரி குட்டியாக பேர்ல, ஹார்ட்ல, பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் டிசைனாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு 5 பீஸ் செயின். ஸோ இந்த 5 பீஸ் செயின். ஸோ இந்த 5 பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா 154க்கு நான் வந்து வாங்கினேன் ஆஃபரில். ஒன்று பார்க்கலாம். இது வந்து இந்த பேர்ல் வந்து டாலர் மாதிரி இருக்கும் இல்லையா குட்டியா, அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக நிறைய பேர் போட்டு நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. பட் இதெல்லாம் ரெகுலராக போடக்கூடாது, கருத்து போயிடும். ஏன்னா இது கோல்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிஷர்ட்டு, க்ளோஸ்டு டிஷர்ட் போட்டு நீங்கள் வெளியில் அந்த செயின் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் செயின். செகண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை பார்த்து தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். பட்டர்ஃப்ளை. இது வந்து பிளாக் கலர், பிளாக் ஒயிட் ஸ்டோன். சூப்பராக இருந்தது, செமையாக இருக்கும். வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு சூப்பராக இருக்கும். இது காலேஜ்லாம் போகும்போது டெய்லி நீங்கள் வந்து ஒன்று போட்டுக்கலாம். அடுத்தது வந்து எதுவும் அது மாதிரி தான். இது என்ன டிசைனு, சூப்பரான டிசைன். ஆனால் செமையாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஏதோ கரையாட்டம் இருக்குது, என்னன்னு தெரியல. குட்டியே இங்கே ஏதோ கருப்பு கலரில் இருக்குது, மற்றபடி ஓகே தான். நம்ம குழந்தைங்களுக்கு கூட போடலாம். இது குட்டி பாப்பாக்கெலாம் கூட நம்ம வந்து செயினுக்கு போட்டுடலாம். நம்மளும் போட்டுக்கலாம், குட்டி பாப்பா இருந்தால் அவங்களுக்கும் போட்டு விடலாம். லாஸ்ட்டு இந்த ஜுவல்லரி ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பெருசு பெருசாக இயரிங்ஸ்லாம் நெக் பீஸ்லாம் பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். இது ஃபுல்லாக இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோஸ் கோல்டு. ஆஹா செம்மையாக இருக்குல்ல. ரோஸ் கோல்டில் வந்து ஒயிட் ஸ்டோனா, இல்லை ஸ்டோனும் ரோஸ் கோல்டு. இந்த செயின் மாதிரி ஒன்று தொங்குது பார்த்துங்க. அதில் வந்து ஒரு குட்டியான ஸ்கை ப்ளூ கலரில் பேர்ல் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குல்ல. ரோஸ் கோல்டு, ஃபுல்லாகவே ரோஸ் கோல்டு தான். செயினும் ரோஸ் கோல்டு தான், எல்லாம் ஸ்டோனும் ரோஸ் கோல்டு தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோ கலரில் செயின் மாதிரி. ஸோ இந்த 5 செயினும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து
ஸோ இந்த 5 செயினும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கோம்போல. இது கண்டிப்பாக வாங்கலாம், மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. மற்றது எல்லாத்த விட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த 5 செயின். சூப்பரான டிசைன், எலிகண்டான லுக்கு, சிம்பிளான ஜுவல்லரி போடணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஹால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஆஃபர் வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஷூட் பண்ணும்போது டே வந்து அக்டோபர் 4 ஆமாம் 4 தான் நினைக்கிறேன். 5, 6 அக்டோபர் 6ஓட ஆஃபர் முடியுது. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ இந்த 2 நாளில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து குர்தா செட்ஸ் ஹால் வீடியோலாம் வரும். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து குர்தா செட்ஸ் ஹால் வீடியோலாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.